டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, மிஷின் அதாவது எக்யூப்மெண்ட்டை சரியாக பராமரிக்கணும். ஸோ அதான் மெயின்டெனன்ஸு. ஸோ அதில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு. ப்ரிவென்டிவ்னா என்னென்னா, எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகக்கூடாது. பிரேக் டவுன் ஆகாமல் அதை சரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படி சொல்லும்போது அப்போ என்ன மாதிரியெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேரிங் தான் இருக்குது அப்படின்னா, அந்த பேரிங்கில் வந்து ஃபால்ட் வருது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ அதில் வந்து சவுண்டு நமக்கு வந்து அப்நார்மலாக சவுண்ட் இருக்கும். நார்மல் சவுண்டை விட சவுண்டு அப்நார்மலாக இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து பேரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேரிங் கலத்தி அதில் க்ரீஸ் வச்சோ, ஸோ அதை க்ளீன் பண்ணி க்ரீஸ் வச்சு அதை வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா, ஸோ அது நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும், பிரேக் டவுன் ஆகாது. ஸோ இது இந்த மாதிரி சவுண்டு வச்சோ, சில மிஷினில் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். ஸோ வைப்ரேஷன் ஆகும்போது மிஷினில் வந்து நட்ஸு போல்ட் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை டைட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் மிஷின் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்லி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, டு என்ஷூர் சேஃப்டி ஆஃப் ஒர்க்மேன். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுறோடைய எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்குன்னா, எக்யூப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து சடனாக வந்து எதுவுமே வந்து இன்சிடெண்ட் வந்து எதுவுமே நடக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பைக் எடுத்தால் கூட, ஸோ அதில் வந்து நமக்கு டயர் வந்து நமக்கு தேய்மானம் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து மாற்றியாச்சுன்னா, ஸோ அது வந்து மறுபடியும் வந்து பைக் சரியாக ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதை அப்படி விட்டாச்சுன்னா டயர் வந்து நமக்கு வந்து பஞ்சர் வர்றதுக்கோ அப்படி இல்லைன்னா ப்ரோக்கன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஃப்டி இருக்காது. ப்ரிவென்டிவ் பண்ணி வச்சுன்னா நமக்கு வந்து சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, டு மெயின்டைன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் எந்த எக்யூப்மெண்ட்டில் நம்ம ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிஷ் மிஷின் எடுத்தாச்சுன்னா, அந்த மிஷின் மூலமாக பாலிஷ் பண்ணும்போது ப்ராடக்டோட அவுட் சைட் பாலிஷ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் கூட குவாலிட்டியாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, டு மினிமைஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அன்அன்டிசிபேட்டட் பிரேக் டவுன். ஸோ வந்து நார்மலாக நம்ம ஒர்க் முடிஞ்ச உடனே பிரேக் டவுன் பண்ணுவோம், அது நார்மல் பிரேக் டவுன். ஸோ இதே பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே அன்அன்டிசிபேட்டடாக வந்து தேவையில்லாத பிரேக் டவுன் ஆகும். ஸோ மிஷினை வந்து கரெக்டாக பராமரிக்காமல் விட்டாச்சுன்னா ஸோ இந்த மாதிரியான பிரேக் டவுன் ஆகும். ஸோ நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரேக் டவுன், வேலை செய்யும்போது தேவையில்லாத பிரேக் டவுன் வந்து மிஷினில் வந்து எதுவும் ஆகாது. ஸோ அதான் மூணாவது பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, டு மெயின்டைன் ஆப்டிமம் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஆப்டிமம் ப்ரொடக்டிவ்னா என்னென்னா, ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி, அதாவது கண்டினியூ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகாது. அப்படி ஆகாததுனால டவுன் டைம் நமக்கு வந்து அதில் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன் டைம் ரெடியூஸ் ஆகிறதுனால கண்டினியூவாக வந்து ஒர்க் பீஸை வந்து ரன் பண்ண முடியும், எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இதனால் ப்ராடக்ட் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறதுனால கஸ்டமருக்கு நம்ம வந்து கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். இதனால் ஆப்டிமம் ப்ராடக்டிவிட்டி இதனால் நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, டு மெயின்டைன் அக்யூரேசி ஆஃப் மிஷினரிஸ். ஸோ எந்த மிஷினை நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அதில் மிஷினோட அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 mm ஒர்க் பீஸ் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படி சொல்லியாச்சுன்னா, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது அந்த 10 mm ஒர்க் பீஸ் தான் ரெடி பண்ணுறோம்னா அந்த 10 mm ஒர்க் பீஸ்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதில் அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் 5வது பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டு ரிட்டைன் த வேல்யூ ஆஃப் எக்யூப்மெண்ட். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் எக்யூப்மெண்ட்டோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். எக்யூப்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, அது வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்டன்லேருந்து தான் சவுண்டு கேட்குது அப்படின்னா அந்த பிஸ்டனை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அது பழைய கண்டிஷன்லேயே இன்ஜின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி
கரெக்டாக ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட வேல்யூவே நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோட இம்பார்ட்டன்ஸு.